அதிரதர் சமரதர் மகரதர் பிரித்து தேர்ப்படைகளோர் தேர்ப்படை குதிரைப்படைகளோர் குதிரைப்படை காலாட்படைகளோர் காலாட்படை உத்தம் நடக்கிறது. அந்த நேரத்தில் எங்கள் படையிலே இருந்த நாடனுடைய மகன் அப்படி பண்ணும்போது எழுந்திருந்தான் சுவேதனன். ஏது நம் தரப்பிலே உத்தம் நடக்கிறது, நம் தம்பியை கொண்டு விட்டார்கள் கருதி வீட்மாச்சாரி மனம் மகிழவும் ரோணன் மகன் மகிழும் நான் உத்தம் செய்ய வேண்டும் அப்படி கருதி ஒரு பானத்தினால் கட்டவர்கள் அடித்தார். வீட்மாச்சாரி பெரியவர் அவர் குனிஞ்சு நிமிர்த்துள்ள அழகோனிசானை மடித்து சந்திரமாதான் சொல்ல வேண்டும் வெல்ல வேண்டும் அப்படின்னு கருதி உனக்கு வில்லுத்தம் தெரியுமா மல்லுத்தம் தெரியுமா போருக்கு அப்படி என்றார். இளமையானவன் நாடற்றோனி சேனை மடித்தவன் ஆங்காரத்தால தேட்டத்திலே அடித்தார் மார்பிலே வீஷ்ணர் அடித்தார் துரோணர் சிரத்தை கருத்தை கண்டத்தை துணித்தார்கள். அது முதல் நாள் சண்டை முடிந்தது. யார் சேனாதிபட்டம் 3 போய் அவர் வாழ்கிறார்களோ அதோடு உத்தம் நின்றுவிடும். அதுபோல் நின்றுவிட்டு மறுபடியும் தோற்று நடந்து அந்த அச்சத்தை வனம்பட்டு வீட்மாச்சாரி அதோ முடிந்தார். சமாதிகள் 3 முறைய கண்ணால பார்த்த தீமானாடு இப்படியாக நாங்கள் அதாவது 10 நாள் முடிந்தது எழுந்திருந்தான் எங்கள் குருவாய் துரோணாச்சாரியானவர் ஓய்மன்னா துரியோதனா எனக்காக சேனாதிபட்டம் அந்த தருமனை கொண்டு வந்து முன்பாக விடுத்து கொடுத்தேன். அவன் என்ன செய்தான்? 10 நாள் முடிந்து 11 அசுரநாசுரம் அடைந்தான். 12 மாகேஸ்வரி பட்டணத்தை அதுமன்னனும் இந்த பிள்ளைகளும் மூணு முறை கடால பார்த்தனால பிரம்மா பிரம்மாவா ஆமா விஷ்ணு நீங்களா ஆமா இந்த 11 தங்கை 16 ஐயோ கிராமத்திரம் எடுத்தார்கள் 17 பயப்படாதே ஆண்டவர் இன்னார் என்று அறிந்தும் தெரிந்திருந்தும் யுத்தத்தை செய்து எனக்காக அந்த ஏதும் எதிர்த்து கர்ணன் படிந்தான். ஆமாம், அது ஏன் நான் அழுகிறேன், எதை நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தா அவர்கள் எம்மனுக்காக அன்னக்கொடி கொடுத்தார்கள். யாரு?
பிரம்மனுக்காக அன்னக்கொடி, சிவனுக்காக என்ன கொடி கொடுத்தாரு? ரிஷப கொடி கொடுத்தாரு. அதாவது பகவானுக்காக திருநக்கொடி கொடுத்தாரு, ராமனுக்காக கோவிலார கொடி கொடுத்தார்கள். அதுபோலவே எங்கள் குலாச்சார வன்மையிலே தருமனுக்காக துரசுப்படி கொடுத்தார்கள், திருமனுக்காக சிம்மக்கொடி கொடுத்தார்கள், அர்ஜுனனுக்காக அந்த நல்ல சகாதேவருக்கு கோவிலார கொடி கொடுத்தார்கள். என் மாமனா அக்பான சரீனுக்காக பந்தி கொடி கொடுத்தார்கள், பாட்னா அக்பான ஈஸ்வருக்காக பனைக்கொடி கொடுத்தார்கள், துரோணாச்சாரிக்கு வேத கொடி கொடுத்தார்கள். என் குணத்திற்கும் என் இழத்திற்கும் எனக்கு அரவக்கோடி. கையால எவ்வளவு வாங்கி சாப்பிட்டு பாருங்க எவ்வளவு தென்னாவட்டு போச்சு. சபையில வந்து மாமா எப்பேர் பட்டாலும் தெரியாது. என் மருமா இருக்கு, நீ இப்ப பாக்குறியா? உச்சியில் சக்கரை போடு. காரணமாக எனக்காக அரவக்கொடி
கொடுத்தார்கள். அந்த தரவுப்படியானது இன்றோடு அத்துவிடு போல் தெரிகிறது. எவ்வளவு வாங்கி சொன்னீங்க கையால சொல்றீங்களா? எல்லாம் நம்ம சொந்தமாமா அனரேகப்படுத்தக்கிறேன்டா. நன்றியா? நன்றிடா. சரி இந்த கை தாண்டா. சாப்பிட முடியாது. உத்தமானது நேற்றோடு 17 முடிந்தது. உத்தம் 18ஆம் உத்தம் எனக்காக கொடுத்த அளவுகளை அடித்து அந்த தர்மராஜா முரசு வழியாற்றி விடுவாரோ அப்படின்ற பயமாக இருக்குது. அது இருக்கும் நாழிகை நாங்கள் 3 பேர் இருக்கிறோம். அதாவது மாமன் யான் உண்டு 3 பேர் தான் இருக்கிறீங்க. முக்கியமானவர்கள் இந்த உத்தத்தை ஒரு நாள் உத்தத்தை நாம 3 பிரிவாக பிரித்து அவர்களை கொள்ள வேண்டும். அது எப்படி? ஐயா மத்ராபாதி
சரியான ஒரு சண்டை பாரு சாமானியசாலி எப்படி பாத்தியா உங்களை பார்க்கும் பொழுது 3 சமாதிகள் ஒரே குத்து சொல்லி உறுதி செய்தேன் ஒரு காலத்தில் எல்லாம் நான் பலி கொடுத்தேன் உலகம் தன்னில் ஆமா நானினி மேல் உலகம் தன்னில் பிழைப்பதற்கு அவன் சொல்வாய் சல்லியனே புலன் சொல்வாயே நான் செய்த மாறாட்டத்தை சொல்லிவிட்டு உங்களது சாதத்தை கொடுத்து விஷத்தை கொடுத்து அனைத்து மாளிகை சீர்த்து கொடுக்கிறீர்கள் அதையும் சாகவில்லை அபிமானம் பங்கம் செய்தால் மானத்தோடு வாழ மாட்டார்கள் அவங்களுக்குரிய தேவியை கொண்டு வந்து வஸ்திரப்பணம் செய்து அதையும் சாவலை மனம் ஓட்டன அதையும் சாவலை உயிரோடு வந்து இப்பொழுது எதுக்கு என்னை ஆளாக்கி இருக்கார்கள் இதற்கு மேல் பிழைப்பதற்கு என்ன அனுப்பியா நான் போய் அந்த பாண்டவர்களை கொண்டுட்டு வரேன் எனக்கு நிக்காது நான் போறேன் எனக்கு முடியா என்ன போறேன் என்ன முடியா நான் போய் வரேன் இந்த துரியாகப்பட்டவர் இத குறிச்சேட்டம் சொல்லக்கூடிய நல்லதொரு வேளையில் இதை துரியாகம் கையில் வைத்து இதே கிராமத்தை சேர்ந்த தேவதர்ஷனை பொழுதாகப்பட்டது கொடுத்து ரூபாய் 51 சுபே சுபேதயம் இதோ அல்லமுத்தரை சேர்ந்த மதிப்பிற்குரிய நாட்டாமையாளர் அவர்கள் அல்லமுத்தூர் நாட்டாமையாளர் ராஜவேல் ஐயர்கள் இதோ துரியனுக்காக கொடுத்தது 101 சுபே மாவன் என்ன சொல்லுகிறார் நீ வருந்தாதே என்னை குறை கூறுகிறாயே நான் பாண்டவருக்கு மாமனார் இருந்தும் உன் சார்பிலே வந்திருக்கிறேன் எப்படி பாண்டவரை கொள்ளுகிறேன் எனக்கு உத்தரத்தாமலம் கொடு அப்படி என்றார் இருப்பது 30 நாழிகை ராம் 30 பகல் 30 இரவை தள்ளிவிட்டால் பகல் 30 அந்த பகல் 30 மாமனார் சல்லியனுக்காக 7 நாழிகை இல்லையா அதே சல்லி ஏதாவது சல்லி மாமனுக்காக இவருக்காக 7 நாழிகை 30 நாழிகையில இவருக்கு 7 இவருக்கு 7 எவ்வளவு போச்சு 15 இன்னும் இருக்கு எவ்வளோ அந்த 15 நாழிகை ஏன் வராளுக்கு ஆமா அதனாலே கூடாத வைக்கிறான் நான் போய் வருகிறேன் சொல்றியா குடியா குடியா நம்ம சாப்பாடு பண்ணது வேலை உனக்கு வேற ஒண்ணும் கிடையாது எந்த நேரமும் தெரியுமா தெரியும் தும்பல் அம்பலமாக்கும் தூர போய் அழகாட்டும்
எப்படி வச்சவன் மறந்து விடுவான், எடுத்தவன் கொடுக்க மாட்டான். சேர்த்து விட்டா தொல்லையா அத்து போச்சுன்ற நானு. ஏய், மாமா மருமகளே இப்படி சென்று அந்த பாண்டவரை கொண்டு நான் மருமகளே நாயா போய் வான்னு சொல்லு. யோ, குடிச்சேட்டு போறியா? நான் போறேன். நாயா போய் வான்னு சொல்லு. அதே நான் போன்ற உங்களை போன்னு சொல்லுவாரு. என்ன மட்டும் போயிட்டு வாங்கணும். முதல் நாள் யுத்தத்துல இருந்து இது நாள் வரையில